ஹலோ வியூவர்ஸ். லீவ் விட்டா தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறதாகட்டும், அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்கறதாகட்டும், இந்த ஹேண்ட்பேக் அப்பா வாங்கி தரல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அண்ணன்ட்ட சொல்லி நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற தங்கைகள் ஆகட்டும், பெரியம்மா வீட்டில் இருந்தா அவங்க நமக்கு இன்னொரு அம்மா அப்படின்னு தோன்றதாகட்டும், மாமா பொண்ணுங்களை உரிமையா பார்க்கறதாகட்டும், சித்தி நமக்கு ஒரு இன்னொரு ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறதாகட்டும், நமக்கு உயிரையும் கொடுத்து நமக்காக உயிரையும் கொடுக்கிற அம்மா அப்பாவாகட்டும், இந்த மாதிரி உறவுகள் நிறைஞ்ச சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே அடிப்படையானது எது அப்படின்னு சொன்னா அன்பு அப்படிங்கிற ஒரு ஆணி வேர் தான். கூட்டு குடும்பமா இருந்து பிறகு பொருளாதார புயல்ல சிக்கி சிதஞ்ச குடும்பங்கள் அப்புறம் தனித்தனி குடும்பங்களா ஆனாங்க. அப்படி தனித்தனியா குடும்பங்களா ஆனதுக்கு அப்புறம் அந்த உறவுகள் எல்லாம் நம்மளுடைய நினைவுகளா மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படி என்ன புக் அது அப்படின்னா அணிலாடும் மூன்றில். எழுதியவர் யார் அப்படின்னா முத்துக்குமார் அவர்கள். முத்துக்குமார் அவர்களுக்கு எந்த ஒரு அறிமுகமும் தேவையில்லை. அவருடைய வரிகளுக்கு நம்ம எல்லாம் அடிமைகள்னு வேணா சொல்லலாம். உதாரணத்துக்கு உறவுகள் பத்தி அவர் எழுதின முக்கியமான ஒரு பாடலாகட்டும், ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அப்படிங்கிற ஒரு பாட்டு அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு உறவை ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. லோ ஃபெயிலியரான ஒரு பையன் பாடின பாட்டு கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை அப்படின்னு அதுல இருக்கிற ஒரு ஒரு வரியிலையும் அவ்வளவு ஆழம் இருக்கும். கவிஞர்னு தெரியும். இந்த கட்டுரையை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அவர் நல்ல எழுத்தாளர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அணிலாடின் மூன்றில் அப்படிங்கிறது கட்டுரை தொகுப்பா ஆனந்த விகடன்ல பல வாரங்கள் வந்துச்சு. அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு புக்கா வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்ல இருந்து சில உறவுகள் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த புக்கை பார்த்தோம் அப்படின்னா நவீன தமிழ் நடையில எல்லாமே கட்டுரை வடிவத்துல எழுதியிருக்காங்க. இதுல வர ஒவ்வொரு கதையும் ஏதோ ஒரு கணத்துல நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தோட நம்மளால கம்பேர் பண்ண முடியுது. நம்ம கண்ணோட சக்தி என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில வரிகளை நீங்க கண்ணால பார்க்கும் போதே அந்த உறவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆச்சரியத்தை தான் இந்த புக் எனக்கு கொடுத்துச்சு. நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அந்த புக் அந்த ஃபீலிங்கை கொடுக்கும்னே நான் சொல்லுவேன். முதல்ல தம்பிலேருந்து எடுத்துக்குவோம். அந்த கட்டுரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு உரையாடல் மாதிரி எழுதியிருப்பார். நம்ம எப்போ நம்ம தம்பியை பார்த்தோம், எப்போ அவன் நமக்கு ஃப்ரெண்ட் ஆனா அப்படின்ட்டு. இது ரொம்ப பிடிச்ச ஒரு கேள்வி என்னதுன்னா, நம்ம எப்போ நம்ம தம்பியை முதல்ல பார்த்தோம் அப்படின்னு. அதுக்கு அவரோட பதில் எப்படி இருந்ததுன்னா, நம்ம தம்பியை எப்போ பார்த்தோம்னா முதல்ல ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். நம்ம அம்மா பக்கத்துல ரோஜாப்பூ கன்னங்கள்ல சின்ன சின்ன கொசுக்கள் கடிச்சு ரொம்ப அழகா இருந்தான். ஆனா அது மட்டும் இல்ல, அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு இடைவேளை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அந்த தம்பியால மட்டும்தான் அப்படின்னு. அண்ணன் சாயல நீ இருக்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் தம்பிகளை காலம் புறா துரத்திக்கிட்டே இருக்கான். அதனாலதான் என்னவோ தம்பிகள் எல்லாருமே முன்கோபியா இருக்கிறாங்களாம். அது என்னமோ சரிதான். அடுத்தது சித்தி. இந்த புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களோட தான் எல்லாமே கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த சித்தி எதை சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா கல்யாணம் பண்ண 2வது சித்தியை பத்தி இந்த கட்டுரையில அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா நம்ம படத்துல பாக்குற சித்திக்கும் இவர் எழுதியிருக்கிற கட்டுரையில நம்ம படிக்கிற சித்தியும் பார்த்தோம் அப்படின்னா முற்றிலுமே வித்தியாசப்பட்டிருக்கு. அதை நம்ம படிச்சா மட்டும்தான் சித்தி மேல நம்ம இருக்கிற பின்பத்தை நம்மளால மாத்த முடியும். அடுத்தது அக்கா. ஒரு வீட்டுல அக்காவுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா வருத்தப்படுறது அம்மா, அப்பா, தம்பி, தங்கிங்க மட்டும் கிடையாது. அந்த வீட்டுல இருக்கிற அஞ்சார பெட்டியிலிருந்து நிலக்கண்ணாடி, தையல் மிஷின், வாசல்ல போடுற கோலம், பல்லாங்குழி, தாவாணி பாவடின்னு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அக்கா இல்லாத வீடு அற வீடுன்னு சொல்றாங்க. ஒரு சில தம்பிங்களுக்கு அக்கா இல்லாம இருக்கும். ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸோட அக்காங்களையும் எப்படிதான் பார்ப்பான், தன்னோட அக்காவா தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு மகிமை அக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த முக்கியமான உறவு அத்தை. அப்பாக்கள் எத்தனை வயசானாலும் கூட சீர் செய்ய காத்திருக்கிறது தன்னோட பொண்ணுங்களுக்கு முன்னாடி அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு தான் சொல்லலாம். அத்தைங்களும் அதை வேண்டாம்னு சும்மா பேருக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா தன் அப்பா இறந்தப்புறமும் கூட 50 வயசுலயும் தாய் வீட்டு சீர் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தன் அண்ணன் தம்பிகள் கையால வருது அப்படின்னு சொன்னா அந்த மனசு அதை எதிர்பார்க்க தான் செய்யுதுன்னு சொல்லலாம். எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் திருமணமும் துக்கமும் பிரிந்த சொந்தங்களை எப்படியாவது சேர்த்துரும். அடுத்த ஒரு உன்னதமான உறவு தாத்தா. பேரன் பேத்திகளுக்கு சில காலங்களுக்கு பிறகு வெறும் பின்பமாகவும் நினைவுகளாகவும் இருக்கும் ஒரு அற்புதமான உறவுனே சொல்லலாம். தாத்தா நினைவுகளா நம்ம மனசுல எஞ்சிருப்பது என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் அணிஞ்சிருந்த கண்ணாடி ஆகட்டும், தாத்தாவுடைய நம்ம உட்காந்து பார்த்த ஈஸி சேர் ஆகட்டும், நம்ம முதல்ல பார்த்த ரேடியோ இல்ல டிவி, அது தாத்தாவோடதா தான் இருக்கும். தீபாவளி பொங்கலுக்கு அவர் கொடுக்குற 10 ரூபாய் நம்ம உண்டியல நிரப்பும் பாருங்க, அதுவும் நம்ம முதல்ல வாங்கினது தாத்தா கிட்ட மட்டும்தான் இருக்கும்.
அந்த மாதிரி தாத்தா நம்மளுக்கு நிறைய விஷயத்த புதுசா கத்து கொடுத்துருப்பாரு. தாத்தா பாட்டியோட வாழ்ற குழந்தைங்க, அதுவும் இந்த காலகட்டத்துல வாழ்ற குழந்தைங்க மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். பங்காளி. பங்காளி அப்படின்னு சொன்னோன்னா அதுல ஒரு கவிதை எழுதியிருந்தாரு, அதை வாசிக்கிறேன். வேர் என்பது கண்ணுக்கு தெரியாத மரத்தின் பூ, பூ என்பது கண்ணுக்கு தெரியும் மரத்தின் வேர். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அந்த புத்தகத்துல அவருடைய பங்காளிகளை பத்தி எழுதியிருக்காரு. ஆத்தர் கிட்ட கேக்குறாங்க, அப்பா பேர் என்ன? நாகராஜன். தாத்தா பேர் என்ன? எத்ராஜன். தாத்தாவோட அப்பா பேர் என்ன அப்படின்னா அவரு மௌனமா இருக்கிறாரு. ரத்னம், அதான்ப்பா நம்ம எல்லாருடைய தாத்தா என்று அவரோட அப்பாவோட பெரியப்பாவோட மகனின் மகன் சொல்றாராம். அந்த மாதிரிதான் பங்காளிங்கிறது. நம்ம மூதாதையர் அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தாத்தா இருப்பாங்க. நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே கூட வந்து நிற்பாங்க. அதுதான் பங்காளியின் பெருமைன்னு சொல்லலாம். தங்கச்சி. தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 2 வகையான தங்கச்சி இருக்கிறாங்க. ஒரு தங்கச்சி அக்கா கூட பிறந்த தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி அண்ணன் கூட பிறந்த தங்கச்சி. 2 பேரோட கதையுமே ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னே சொல்லணும். அக்காவோட கூட பிறந்த தங்கச்சிங்க பார்த்தோம் அப்படின்னா அக்காவை போலவே உடை அணிவாங்க. சில காலத்துல அக்காவோட உடையுமே அவங்க தான் அணிகிற மாதிரி இருக்கும். அந்த தங்கச்சிக்கு அக்கா மேல பாசத்தை வந்து காட்ட தெரியாது, கோமாவும் சண்டை போட்டு தான் அதை காட்ட தெரியும். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த அக்கா தங்கச்சிக்குள்ள. ஆனா அண்ணனோட தங்கச்சி இருக்கா பாருங்க, அவளோட கதையே வேற மாதிரி இருக்கும். அந்த தங்கச்சி எப்போதுமே செல்லமா தான் வளருவா. தனக்கு வர்ற கணவன் கூட அண்ணனை போல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பா. ஆனா அந்த கணவன் அந்த மாதிரி வரலன்னா நம்ம அண்ணன் கூட அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் அந்த தங்கச்சியோட மனநிலை. ஆனா ஒரு சில தங்கச்சிங்க அண்ணனை படிக்க வைக்கிற கதைகளும் நிறைய இருக்கு. அடுத்தபடியா மனைவி. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் இருக்கு, ஆனா ரொம்ப பழைய பாடல் தான். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. யாராலையும் மறக்க முடியாத பாட்டு அப்படின்னே சொல்லலாம். நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் நடுவுல அவங்க பேசுற பேச்சு என்னன்னே தெரியாது, ஆனா மணிக்கணக்குல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பேச்சு ரொம்பவே சுருங்கிருச்சுன்னு சொல்லலாம். சாப்பிட வரமாட்டேன், பையன் வீட்டுக்கு வந்துட்டானா, மீட்டிங் இருக்கு, அந்த மாதிரி அவங்களோட உரையாடல்கள் வந்து ரொம்பவே சுருங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பல அறக்கிருக்கன்களுக்கும் வேலை வேலை வேலைன்னு அலைகிற கணவன்மார்களுக்கும் இந்த மனைவிகள் வந்து ஒரு சொர்க்க பூமினே சொல்லலாம். அவங்கெல்லாம் தெரிஞ்சே அந்த சிறையை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த சிறையை கூட சோலைவனமா ஆக்குறது அந்த மனைவிகளோட கையில மட்டும்தான் இருக்கு. நெருப்பு வந்து தொட்டா சுடும் அவங்களுக்குன்னு தெரியும், ஆனாலும் அந்த நெருப்போடைய வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு மனைவிகளை கேட்டா மட்டும்தான் தெரியும்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு முக்கியமான உறவா தன் மகன் அல்லது மகளை பத்தி சொல்லியிருக்காரு. அது எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, தன் உதிரம் உருவமாவதை அந்த உருவம் கையில் இருக்கும் தருணத்தில் அனைத்து அப்பாக்களின் கண்ணிலும் நீர் இருக்கும் அப்படின்னு. நம்ம மகனுக்கோ மகளுக்கோ நம்ம பெரிய காசு பணம் அதெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆனா அதை விட ஒரு பெரிய சொத்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது என்னது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிறந்த கல்வி. அதனினும் அதிகமா நிறைய அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். எதையுமே செஞ்சு பார்த்து கத்துக்கணும். ஒரு நெருப்பு அப்படின்னா காயம்படும் தெரியும், காயப்பட்டு அதுலேருந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலையுமே அன்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். நிறைய பயணங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அதோட நிறைய புத்தகங்கள் படிக்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. எதனால அப்படின்னா ஒரு புத்தகத்தை தொடும்போதும் அது ஒரு புது அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது கஷ்டம் அப்படின்னு யாராவது உதவின்னு வந்து கேட்குறாங்க அப்படின்னா கடன் வாங்கியாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சிடணும். அது வந்து ஒரு அலாதியான இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. குறிப்பா அடுத்ததா சொந்தக்காரங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. உறவுகளோட நம்ம விலகியும் இருக்கணும், சேர்ந்தும் இருக்கணும் அப்படின்னு. இது எல்லா அப்பாக்களும் தன் மகனுக்கோ மகளுக்கோ சொல்ல வேண்டியது, இல்ல சொல்லாம கூட போயிருந்திருப்பாங்க. ஆனா இவர் வரிகள்ல எல்லா பசங்களுக்கும் இது போய் சேரணும் அப்படின்னு இதுல அவரு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தபடியா ரொம்ப உன்னதமான ரொம்ப முக்கியமான உறவு அப்பா. நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில அப்பா இல்லாதப்பதான் சொல்லணும்னு தோணும். ஒரே வீட்டில் 50 வருஷம் இருந்தா கூட அப்போ அந்த வார்த்தைகள்லாம் வராது. ஆனா இறந்து சில நாட்கள்ல இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணும். நம்ம அழுது பார்க்காத ஒரு ஜீவன் அப்பா தான், நம்மளை அளவைக்காத ஒரு ஜீவனும் அப்பான்னு தான் சொல்லணும். நம்ம அடம் பிடிச்சா, குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு அடம் பிடிச்சா ஆம்பளைங்கள்ட்ட எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு கத்து கொடுத்ததே அப்பா தான். ஆனா என்னவோ ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா எதிரியாவே இருக்கிறாரு, அதுவும் குறிப்பா அவரோட பால்ய பருவத்துல.
இதுல அவருடைய அப்பாவை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அவர் ஒரு வாத்தியார். மெயினா ஒரு புத்தக பைத்தியம் அவரு. குழந்தைகளுக்கு கண்டிப்பா புத்தகம் படிக்கிறத அறிமுகப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்காரு. அவங்க அப்பா அதுல குறிப்பிட்டிருக்காரு, தனக்கு தமிழ் மட்டும் படிக்க தெரிஞ்சதுனால கடன் வாங்கி புத்தகம் வாங்கினேன். இதுவே எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் நடுத்தருவுக்கு தான் வந்திருக்கணும். அவ்வளோ புத்தகம் வீடு ஃபுல்லா வாங்கி வச்சிருப்பாராம். அதுல அவர் பிடிச்ச அந்த லைன்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணியிருப்பாராம். அது ஏன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கிருந்தே இந்த கதையை எழுதின எழுத்தாளருக்கு நான் கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பாவை பத்தி சொல்லும்போது நல்லாவே அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுல கடைசியா அவர் எப்படி முடிச்சிருந்தாரு அப்படின்னா, அவரின் உயிரின் ஒரு துளியில் நாம் பிறந்தோம், அவரை நினைக்கையில் நம் கண்ணில் துளிரும் ஒரு துளி, அதுதான் நம்ம அவருக்கு கொடுக்கிற பெரிய மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு உறவுனா எதுனா அம்மா. எஸ், அம்மா பத்தி நான் முத்துக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய அம்மா பத்தி கவிதைகள், கட்டுரைகள், படம் எல்லாமே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த கட்டுரை இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி இல்லை. இதுல ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றாரு, அம்மாவுடைய முதல் தரிசனம் அவருக்கு எப்படி வாச்சுது அப்படின்னு சொல்லி. அவருடைய எழுத்துக்களே நான் வாசிக்கிறேன். திரவங்களின் கதகதப்பில், நடக்கையில் புலப்படும் மெல்லிய அதிர்வுகளில், உடலை நனைக்கும் சிவப்பு நதியில், பனிக்குடத்திடலில், பாசப்பிடியில் உன் முதல் தரிசனம் எனக்கு உள்முக தரிசனமாகத்தான் இருந்தது. ஆனால் அம்மா, அப்போது என் பார்வை தொப்புள் கொடியில் இருந்தது. ஆமா, அவர் வயிற்றுல இருக்கும்போதே அவங்க அம்மாவை பார்த்ததாகவும் அதை ஸ்பரிசிச்சதாகவும் இதுல குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி அவங்க அம்மா எப்படி அவங்கள தொட்டு பார்த்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இதுல விவரிச்சிருக்காரு. அதையும் பார்க்கலாம். சந்தனமான மேடிட்ட வயிற்றில் விரல்களால் வருடிய போதும், அடிக்கடி என் வளர்ச்சியை அசைவுகளில் உணர்ந்த போதும், உன் முதல் தொடுதல் எனக்கு வாய்த்தது. பூமென்மை வயிற்றில் மெத்தென்று உதைத்தேனே அம்மா, அப்போது என் பார்வை பாதத்தில் இருந்தது. அப்படின்னு அம்மா அவங்கள தொடுற அந்த ஒரு வரியையும் இதுல குறிப்பிட்டிருக்காரு. முத்துக்குமாரோட அம்மா சின்ன வயசுல இறந்துட்டதா அந்த கட்டுரையிலையும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுலயே அம்மாவை அந்த பிள்ளைங்க வெளியில சொல்ல முடியாத நிறைய கஷ்டங்களை பார்த்திருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த கட்டுரையை அவர் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, உன்னுள் கருவாகி உனக்குள் உருவான சின்னஞ்சிறு செடி நான், மண்ணுள் நான் வீழ்ந்து மெல்ல உதிரும் வரை என்னுள் நீ வாழ்வாய். ஆமா, நம்ம இந்த பிறக்கிறதுக்கு காரணமா இது அம்மா தான். அது மாதிரி நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம மனசுல நினைவுகளாகவும் வாழ்றது நம்ம அம்மா மட்டும்தான் அப்படின்னு இதுல குறிப்பிட்டிருக்காரு. இதுல நான் குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே ஒரு சில உறவுகள் தான். இது இல்லாம தாய் மாமன், அண்ணி, சித்தப்பா, மைத்துனன் நிறைய உறவுகள் இதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது எல்லாமே நீங்க டைம் கிடைக்கும் போது இந்த புக்கா வாங்கி படிச்சா மட்டும்தான் அந்த உறவுகளை நீங்க ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும், அந்த புக் சமரிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.